பொதுவா நமக்கு எவ்வளோ பெரிய இலக்குகள் இருந்தாலுமே, காலையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு பெரிய சிரமமா நம்ம யோசிப்போம். எவ்வளோ அலாரம் வைப்பீங்க, ஆனா எந்திரிக்க மாட்டீங்க. ஸோ, ஈர்ப்பு விதி சம்மந்தமா எண்ணங்கள எப்படி அமைச்சுக்கணும், எப்படி சிந்திக்கணும் பேசுறோம். ஏன் காலையில எந்திரிக்கும்போது நீங்க கேட்குற ஒரு விஷயம், அதாவது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க அலாரம்ல அடிக்கிற அந்த ரிங்டோனா தான் இருக்கும். அது ஏன் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கன்டென்ட்டோட பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன். அப்படி யோசிச்சது தான் இந்த மோட்டிவேஷன் வேக்கப் அலாம். இந்த ஆடியோ ஃபைல் இப்போ நீங்க கேட்க போறீங்க. இத நான் டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோடபிள் ஆடியோவாவும் குடுத்துருக்கேன். நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ ஃபைல உங்களுடைய அலார்ம் செட் பண்ணுவீங்க இல்லையா? அதனுடைய ரிங்டோனுக்கு இத ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன முயற்சி, அதாவது எந்திரிக்கும் போதே நம்ம எண்ணங்கள்ல நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு சொல்லி எந்திரிக்கும்போது, மேபி அது இன்னும் கொஞ்சம் உங்கள உந்தலாம். அதாவது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் பண்ணியிருக்கேன். இந்த ரிங்டோன நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல இந்த மாரி ரிங்டோன்ஸ் ஒர்க் ஆகுமா? அப்படின்னு நீங்க தான் ஒப்பீனியன் சொல்லணும். இது சும்மா ஒரு சின்ன ட்ரை அவ்வளோதான். ஸோ இந்த ரிங்டோன நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க ஃபீட்பேக் என்ன? கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாரி எந்திரிக்கும் போதே நீங்க கேட்குற சின்ன சின்ன வாக்கியங்கள் உங்களுடைய எண்ணங்கள பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா, மேபி இத மாரி நமக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். ஸோ உங்க ஒப்பீனியன் கீழ கமெண்ட்ஸ்ல நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. ஒவ்வொரு அழகான நாளுடைய தொடக்கத்துலையுமே பிரபஞ்சம் நிறைய வாய்ப்புகளோட நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் இப்போ இந்த நிமிஷம் நீங்க தூங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தவற விடுறீங்க. எந்திரிங்க. அந்த வாய்ப்புகளில் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். நிரந்தரமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். பிரபஞ்சம் இன்னும் உங்களுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்குது. எந்திரிங்க. நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணுமா இல்லை இப்படியே இருந்துடலாமா அப்படிங்கிற முடிவு உங்களோட தான் இருக்கலாம். ஆனால் வெற்றி தான் என்னோடய லட்சியம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நிமிஷம் எந்திரிங்க.